அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆழவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் இறைவன், அவன் அகிலங்களின் இறைவன், அனைவரின் இறைவன். அந்த ஒப்பற்ற உண்மை இறைவனாம் அல்லாஹுவை உள்ளத்தில் உறுதியாக நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இறைவனாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அடிபணிந்து கடமையாற்றி அழியும் இவ்வுலகிலும் அழியா மறுமை உலகிலும் மகத்தான மாபெரும் வெற்றி பெறும் பேறுகளை பெற்றுக் கொள்ளுமாக அதற்கு அந்த அருளாளன் அல்லாஹ் இன்றைக்குமே துணை செய்வானாக. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றி வாழ்கின்ற பேற்றை அந்த ரப்பு நமக்கு எந்நாளும் தந்துள்வார். பெருமை மிகுந்த பெருமக்களே, ஹஜ் உம்ரா பற்றிய கடமைகளை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். பொதுவாக நல்ல பண்பான முஸ்லிமிடம் எப்போதும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும் விட்டு கொடுக்கும் மனமும் இருப்பது அவசியமாகும். இவை ஹாஜிகள் உம்ரா செய்வோரிடம் அதிகம் இருப்பது மிக மிக அவசியமாகும். அதுவும் அந்த புனித திருத்தலங்களில் புனித இஹ்ராம் ஆடை அணிந்திருக்கும் தருணங்களில் மிகுந்த கவனத்துடன் பொறுமையை பேண வேண்டும். நம் நோக்கம் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை, அல்லாஹுவின் திருப்தியை அடைவதுதான். வாகனங்களில் ஏறி அமரச் செல்லும் போது நிதானத்துடன் மற்ற ஹாஜிகளுக்கு எவ்வித இடையூறும் செய்யா வண்ணம் நெருக்கி தள்ளி அடித்து விழுந்து இடைஞ்சல் செய்யாமல் பயணிக்க வேண்டும், ஏறி அமர வேண்டும். இப்போது நீங்கள் மினாவிற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றீர்கள். மக்காவிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் மினா இருக்கிறது. இது சுற்றிலுமாக சிறிதும் பெரிதுமான மலை குன்றுகள் சூழ்ந்த ஒரு அருமையான பள்ளத்தாக்காகும். பொதுவாக மக்காவும் அதை சுற்றியுள்ள மினா, அரஃபா, முஸ்தலிஃபா போன்றவையும் பழமை மாறாத புதுமை நகரமாக வரலாற்று சிறப்புமிக்க இடங்களாகவே நமக்கு காட்சி அளிப்பது இறைவனின் அருள்கொடை என்றே சொல்ல வேண்டும். உயர்ந்து நிற்கும் பற்பல கட்டடங்கள், மாளிகைகள், கடைத்தெருக்கள் என என்னதான் இன்று நவீனப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஆரம்பகால அந்த பழமையும் தொன்மையும் மங்காது மறையாது மாறாதிருக்க நாம் அங்கு காண முடியும். ஹிரா என்னும் ஜபல் நூர் மலை குன்றாயினும் சவறு குகை பகுதியாயினும் எல்லாமே பழமையாகவே காணலாம். மலைகள், குன்றுகள் என உலகின் பல பகுதிகள், நாடுகளில் நாம் கண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த அரபு பாலை நிலத்து மக்கா, மதீனா அவற்றின் சுற்றலைகளில் அமைந்துள்ள மலை குன்றுகளும் மணல் துகள்களும் கற்களும் அதன் அமைப்பும் வித்தியாசமாகவே காணப்படும். நபி சஹாபாக்களில் காலத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். மினாவை சென்றடைய சில வேளைகளில் பல மணி நேரம் கூட ஆகலாம். பொறுமை காத்தல் சிறப்பை தரும். சரியாக சொல்ல வேண்டுமானால் துல்ஹஜ் பிறை 8ஆம் நாள் அதிகாலை சுபுகுக்கு பின் அங்கிருந்து புறப்பட வேண்டும். அந்தந்த முஅல்லிம்கள், பயண ஏற்பாட்டு குழுவினரின் நேரப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய வழிகாட்டுதலே நீங்கள் செல்ல வேண்டும். சில தருணங்களில் புறப்படுவதற்கு தாமதமாகவும் ஆகலாம், முன்னதாகவும் இருக்கலாம். வாகனங்கள் வருவதில் சிக்கலும் ஏற்படலாம். எந்த நிலையையும் எதிர்கொள்ள ஹாஜிகள் தயாராக இருக்க வேண்டும். போக்குவரத்து நெரிசல் காரணமாக சில ஹாஜிகள் நடந்தே மினாவை நோக்கி பயணிப்பது உண்டு. இதற்கு மிகுந்த சிரத்தை எடுக்க வேண்டி வரும். அவசியம்தானா என ஹாஜிகள் சிந்திக்க வேண்டும். எது எப்படியாயினும் மினாவில் நீங்கள் தங்கப் போவதும் கூடாரத்தின் எண்ணெய் நம்பர் அடையாளத்தை
மிகுந்த கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மணிக்கட்டில் மாற்றப்பட்டிருக்கும் டேக் விவர குறிப்பு பட்டையையும் கவனமாக பாதுகாத்து வைத்திட வேண்டும். கல்வியா முழங்கிக் கொண்டிருக்க வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் இன்னல் ஹம்த வல் முல்க லக்க வல் முல்க் லா ஷரீக லக். அது ஏகத்துவத்தின் அழுத்தமான வெளிப்பாடாகும். அல்லாஹுவே அனைவரின் எஜமான், எல்லோரும் அவனது அடிமைகளே என்ற சத்திய உண்மையை சொல்லும் அகிலத்தின் உண்மையான ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டுமே என்பதை உணர்த்தும் அற்புதமான சொல். ஆம், அதுதான் அந்த தல்பியா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஆம், மினாவின் கூடார அமைப்புகள் அற்புதமாய் அழகழகாய் இருக்கும். பல்லாயிரக்கணக்கான கூடாரங்களை மின்சார விளக்கு, மின் விசிறி, தண்ணீர் கழிவறை வசதிகளுடன் சவுதி அரசு வியத்தகு முறையில் அமைத்திருப்பதும், ஹாஜிகளின் அனைத்து நிலைகளும் கண்காணிக்கப்படுவதும் மிகுந்த பாராட்டுக்குரியதாகும். அவர்கள் தங்களை ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன், சிறப்பு மிகு புனித இறையாலய பணியாளர்கள், ஹஜ் உம்ரா செய்வோருக்கு சேவகர்கள் என அறிவித்து ஹாஜிகளுக்கான எல்லா வகை வசதிகளையும் தாராளமாய் ஏராளமாய் செய்து வருகின்றனர். இன்னும் கூட புது புது ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வருகிறார்கள். வசதிகளை நாள்தோறும் பல லட்சம் மக்கள் ஒன்று கூடும் அந்தந்த இடங்களில் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியே கழிவறை, குளிப்பறை, உழு செய்வதற்காக தண்ணீர் வசதி போன்ற அத்தியாவசிய தேவைகளை பெருமளவு செய்திருப்பது மிகவும் ஏந்து பாராட்டி அவர்களுக்காக துஆ செய்ய வைக்கிறது. பன்னாட்டு பயணியர்கள், பணியாளர்கள் பொறுப்புடன் கடமையாற்ற முயன்று கொண்டிருக்கிறார்கள், கடமை ஆற்றி வருகிறார்கள். பேரித்தம்பழ பட்சணம், கஹுவா என்னும் ஒரு வகையான காஃபி அந்த கௌபா வழியாக வெளிப்புறத்தில் பல இடங்களில் ஹாஜிகளுக்கு இலவசமாக வழங்குவதற்கு அரசு சார்பில் ஏற்பாடு செய்திருப்பது வரவேற்கத்தக்கதாகும். சுவைக்கு பருக மறவாதீர்கள். பலன் தரும் பண்பாடாகும். ஆம், மீனாவின் கூடாரத்திற்கு வந்து விட்டீர்கள். எப்போது உங்கள் பயண குழுவினருடனே சேர்ந்து செல்லுங்கள். அவர்களை விட்டும் தனித்து போய்விட வேண்டாம். மினாவில் லுஹர், அசர், மக்ரிப், இஷா, மறுநாள் ஆம் துல்ஹஜ் 9வது நாள் காலை சுபுஹ் ஆகிய தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுதிட வேண்டும். மக்ரிபை தவிர மற்ற லுஹர், அசர், இஷா தொழுகைகளின் 4 ரக்காத்தை 2ஆக கசரு சுருக்கி தொழ வேண்டும். மக்ரிபு சுபுகை அப்படியே தொழ வேண்டும். மினாவில் இருக்கும் வந்த ஒரு நாளில் தல்பியாவை கூலிக் கொண்டிருப்பதோடு திக்ர், திலாவத், குர்ஆன் ஓதுதல், இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடம் பிழை பொறுக்க தேடுதல், இஸ்லாமிய நன்னூல்களை படித்து கல்வி அறிவை வளர்த்துக் கொள்வதில் ஈடுபட வேண்டும். வீண் பேச்சு, தேவையற்ற வாக்குவாதம், அனாவசியமாய் வெளியில் போய் சுற்றுதல், கூடி பேசுதல் போன்றவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். முழுக்க இது ஒரு புனித கடமையை நிறைவேற்றும் இபாதத்து பயணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எப்போதுமே அல்லாஹ்வின் மகத்துவத்தை மனதில் பதித்திருக்க வேண்டும். இதயமெல்லாம் எண்ணமெல்லாம் அந்த ஏக நாயனின், அந்த ஒப்பற்ற உண்மை இறைவனின் மகத்துவம், மாண்பு, ஆளுமை, வல்லமையை இதயத்தில் நிறைத்து பெருமிதப்பட்டு அந்த கருணையாளின் விருந்தினராய் ஹஜ் கடமை ஆற்ற வந்திருக்கிறோம். இது அவன் தந்த பெரும் பாக்கியம் நினைத்து பூரித்து நன்றி உணர்வை வெளிப்படுத்தி நாயனை துதித்து போற்றி புகழ வேண்டும். அந்த ரப்பை வாழ்த்தி வணங்க வேண்டும். அவ்வப்போது 3ஆம் சாம வேளையின் முத்தான தஹஜ்ஜுத் தொழுகையும் தொழ தவற வேண்டாம். ஆம், எப்போதும் மறுமை நம் எண்ணத்தில் இருக்க வேண்டும். மறுநாள் அதிகாலை வேளை சுபுகு தொழுகையின் பின்னர்
அரஃபா புறப்படுவதற்கு தயாராகிவிட வேண்டும். அந்த துல் ஹஜ் 9ஆம் நாள் ஹஜ்ஜில் மிக மிக முக்கியமான நாளாகும். இதற்கு யௌமுல் அரஃபா, அரஃபா நாள் என்றே சிறப்பிக்கப்படுகிறது. ஹஜ் என்பது அரஃபாவில் தங்குவதுதான் என அண்ணல் நபிகளார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக அழுத்தமாக கூறினார்கள். ஹஜ் அல் ஹஜ் வல் அரஃபா. ஹஜ் என்பதே அரஃபாவில் தங்குவதுதான். ஹஜ்ஜின் அம்சங்கள், கிரியைகள் என பல இருந்தாலும் அரஃபாவை மட்டும் அண்ணல் நபிகளார் இவ்வாறு வரையறுத்து சொல்லி இருப்பதானது அரஃபாவில் தங்குவதன் முக்கியத்துவத்தை நன்கு உணர்த்தி காட்டுகிறது. ஹாஜிகள் சிறிது நேரமாவது அரஃபாவில் தங்களது அந்த நிலையில் அமர வேண்டும். தங்காது போனால் ஹஜ் நிறைவேறாது. அரஃபாவில் தங்குவது முக்கியமான கடமையாகும். மினாவிலிருந்து அரஃபா எல்லை ஏறத்தாழ சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவுள்ளது. இது ஒரு பரந்த வெளியாகும். குண்டும் குழியுமாக, மேடும் பள்ளவுமாக அந்த எல்லையின் சுற்றுப்புற பகுதிகள் அமைந்திருக்கின்றன. எனினும் மஸ்ஜித் நமீரா, ஜபல் ரஹமத்து போன்ற இடங்கள் ஓரளவு சமதரையாக இருப்பதை காணலாம். அரஃபா மைதானம் என குறிக்கப்பட்டாலும் அந்த மைதானத்தில் ஹாஜிகளின் நிழலுக்காக லட்சக்கணக்கான வேப்ப மரங்களை சவுதி அரசு நட்டு அவற்றை வளர்த்து வருகின்றது. இதனால் ஓரளவு நிழலும் அங்கு கிடைக்கின்றது. அரஃபா மிக முக்கியமான தொன்மையான வரலாற்று சிறப்பு மிக்க இடமாகும். அறிந்து கொள்ளல், அறிமுகமாதல் என்பது இதன் பொருள். ஆரம்ப மனித இனத்தின் முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஹவ்வா இவர்களுடைய பாவங்கள் இங்குதான் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. அண்ணல் நபிகளார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்குதான் இஸ்லாமிய அடிப்படை சாசனங்களை தெளிவுபடுத்தும் நிறைவான அரஃபா பேருரையை, குத்துபா ஹஜ்ஜத்துல் வதாவை அங்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆம், அபி தோழர்களுக்கு அந்த பிரசங்கத்தை, மலை பிரசங்கத்தை லட்சத்திற்கு மேற்பட்ட நபி தோழர்களுக்கு இடையே ஆற்றினார்கள். அல்லாஹுவின் மார்க்கமாம் இஸ்லாம் நிறைவாக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இறை மறையின் திருவசனம் இறைக்கு அருளப்பட்டது இங்குதான். இவ்வாறான பல சிறப்புகளை பெற்ற இத்திருத்தலத்திற்கு இப்போது நீங்கள் மினாவிலிருந்து புறப்பட்டு வரப்போகின்றீர்கள். ஆம், அவர்களுக்கு மினாவில் சுபுகு தொழுகையை நிறைவு செய்த நீங்கள் அங்கு குளித்து பசியாறி விட்டு உங்கள் குழுவினரோடு அரஃபா புறப்பட தயாராகுங்கள். தாமதிக்க வேண்டாம். உங்களை ஏற்றிக்கொண்டு அழைத்து செல்ல வாகனங்கள் இருக்கும். அவரவருக்குரிய வாகனத்தில் அமருங்கள். உங்களுடைய வழிகாட்டிகள் அதற்கு உதவுவார்கள். அவசரப்பட்டு மற்ற குழுவினரின் வாகனத்தில் ஏறி அமர்ந்து பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். வாகனங்களில் ஏற முற்படும் போது அவசரமோ தள்ளுமுள்ளோ முண்டியடித்து நெருக்குதலோ தர வேண்டாம். எப்படியும் உங்களுக்கென்ன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகனத்தில் உங்களுக்கு இருக்க இருக்கும், இடம் கிடைக்கும். பஸ் நம்பரை மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வாகனத்தில் பயணிக்கும் போது கல்வியாவை, திக்ரை, தஸ்பீகை கூறுவதற்கு நீங்கள் மறந்துட வேண்டாம். அல்லாஹ்வின் திக்ரிலேயே, அவனது துதியிலேயே எப்போது உங்கள் நாவு நனைந்திருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எப்போதும் நாம் சிந்தையில் இருக்க வேண்டும். அதுவும் இவ்வாறான ஹஜ்ஜு கடமை ஆற்றும் தருணங்களில் அதிகம் இருப்பது அவசியமாகும். அல்லாஹ்வின் திக்ரே அமை தருகிறது. அல்ல பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப் வல திக்ருல்லாஹி அக்பர். அவனது திக்ருதான் ஆகவும் பெரியது. அவனது பாதுகாப்பில் நம்மை பயணிக்க வைக்கிறது. தூய ஆன்மீக உணர்வில் நம்மை சேர்க்கிறது. அந்த உணர்வுகளுக்குள்ளாலே நான் வந்துவிட வேண்டும். இனிய பண்பாளர்களே, மிக புனிதமான இடத்தை நோக்கி நீங்கள் போகிறீர்கள். ஆம், அரஃபா, அல் ஹஜ்ஜுல் அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபாவிலே தங்குவதால் நபிகளால் சொன்ன அந்த அற்புதமான வரலாற்று சிறப்பு வாய்ந்துட்ட அந்த திருத்தலத்தை நோக்கி நாம் போகிறோம். ரப்புல் ஆலமீன் அந்த பயணத்தை சிறப்பாக்கி இருப்பார். வாஹிரு தஅவானா
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.